அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 23/3/2024 பங்குனி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. திரையோதசி திதி காலையில் 8:18 வரை, அதற்கு மேல் சதுர்த்தசி திதி. அதே மாதிரி பூர நட்சத்திரம் இன்று. ராகு காலம் 10 to 12, யமகண்டம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரைக்கும். நல்ல நேரம் காலையில் 7:30லேருந்து 8:30 வரை, சாயங்காலம் 5லேருந்து 6 வரை. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் போட வேண்டிய துணி ப்ளூ அல்லது பிளாக், தவிர்க்க வேண்டியது ஒயிட். ஆமாம், காலையில் உருளைக்கிழங்கு சம்மந்தப்பட்டது சாப்பிட்டீங்கன்னா அல்லது தேங்காய் சம்மந்தப்பட்டது சாப்பிட்டீங்கன்னா இன்று சுமூகமாக செல்லும். இப்பொழுது அந்த ஜோதிட பற்றிய சில குறிப்புகளை முடித்துவிட்டு நம்ம ராசி பலன்களுக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்று கடக அம்சத்தில் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை சொல்கிறேன். அதாவது முதல்ல மேசராசி சரராசின்னு சொன்னான் இல்லையா, அசையும் ராசி. மேசராசிக்கு அடுத்து சரராசி வகையை சேர்ந்தது இந்த கடகரா. இது எப்படின்னா இது பெண் ராசின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த கடகராசி எப்படின்னா இந்த கடக அம்சத்தில் பிறந்தவங்க மேக்சிமம் ஓரளவு நல்ல கலரு, உருண்டையான உடம்பு கொஞ்சம் உருண்டையான உடம்பாக கொஞ்சம் ஃபேட்டியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருப்பாங்க. அதே மாதிரி பல்லு வரிசை கொஞ்சம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். கலையார்வம் அவங்களுக்கு கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அடிக்கடி மாறக்கூடிய ஒரு மனோபாவம், மனோ இயல்பு உடையவங்க. ஆமாம், அதில் எதுலேயுமே ரொம்ப பிடிமானம் ஜாஸ்தி இல்லாதவங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படினாலும் ஜெயிக்கணும், அதுதான் இவங்களுக்கு எப்படின்னா அந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், கருணாநிதி, அண்ணாதுரை, இந்த மாதிரி யாரை எடுத்தக்கூட இவங்க கடகலக்கணம். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். என்ன காரணம்னா இவங்களுக்கு எப்போவுமே ஏதாவது சாதிக்கணும், ஜெயிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த வெறியில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, மனைவியோட நேரம் ஒதுக்கணும், மனைவிட்ட கொஞ்ச நேரம் ஷாப்பிங் கூட்டு போகணும், ஜாலியாக பேசணுங்கிற ஒரு மென்டாலிட்டிலாம் கிடையாது. அப்போ மனைவி மேலே பாசம் இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக்கிறது இல்லை இல்லையா. அப்போ அவங்களோட லைஃப் பார்ட்னர் நம்ம மேலே பாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஜோசியை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணமே நமக்கு எது வீக் பாயிண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் யோசனை பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள உள்ள இடைவெளி குறையும். ஆமாம், அதே மாதிரி ஆரம்பத்தில் தொழில் எப்படின்னா அப் அண்ட் டவுனு வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அதற்கு பின்னால் செகண்ட் ஆஃப் 30-35 வயசுக்கு மேலே ரொம்ப மிகப்பெரிய முன்னேற்றம். இவங்க எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஆமாம், சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்க, அதாவது கடக அம்சத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத கேட்குறதில்ல, அவர் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குற மாதிரி. இவங்களுக்கு மெயினாக அரசியலில் ஆர்வம், செல்வாக்கு. அதே மாதிரி பிறந்த இடத்த விட்டு வேறு இடத்துல தான் இருப்பாங்க. வாழ்க்கையின் பிற்பகுதி ரொம்ப நல்லபடியாக இருக்கும், நன்மை வாய்ப்பதாக இருக்கும். அவங்க எதிர்பார்க்குறத விட பெரிய லெவலில் ரீச் பண்ணுவாங்க. இது நாளைக்கு மீண்டும் இதை பற்றிய சில குறிப்புகள் சொல்கின்றேன். இப்பொழுது நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்குள் செல்வோம். அந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகரமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். முதலில் மேசராசி. பேரும் புகழவும் கிடைக்கும் ஓரளவு முக்கியமான நல்ல நாள் இது. சொந்தமாக வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நாள் இது. அதே மாதிரி அம்மாவின் உடல்நிலை கூட நன்றாக இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம், தொழிலில் கூட முன்னேற்றம். ஸோ இது ஒரு நல்ல நாளே. அடுத்து ரிஷபராசி. அந்த பாடி உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருக்குது. பணச்செலவு எப்போவும் போல் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குது. மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது ஒரு பிரச்சனை, அதுக்கு இன்றைக்கி ஒரு அதாவது தீர்வு கிடைக்கிறது.
தொழில் எந்த தொழிலாக இருந்தால் கூட ரொம்ப ரசித்து பண்ணுறீங்க. உடன் பிறந்தவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மனைவி மூலம் பொருள் வரவு. ஆமாம், உத்தியோகம் தொழில் எல்லாம் நல்லபடி நடக்கிறது. அதாவது பேங்கிங் டீச்சிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். வெளிநாட்டுக்கு சென்று படிக்க போகிறவங்களுக்கு கூட சூழ்நிலை நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவுக்கு மாத்திரம் பாடி கொஞ்சம் டல்லாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே, நல்லா இருக்கு. அடுத்து கடக. அதாவது வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு நல்ல நன்மை பயக்கிறது. இந்த நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வாங்கணும்னு எல்லாம் செட் பண்ணிட்டீங்க. பழையடி இப்போ தான் தெரியுது அதில் கொஞ்சம் லிட்டிகேஷன் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குன்னு. அதனால் எதாக இருந்தால் கூட விசாரித்து இறங்க, உஷார், அவசரம் வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு சொல்ல கூட கொஞ்சம் பிரச்சனை. உத்தியோகம் மாத்திரம் நல்லா போய்கிட்டு இருக்குது. பேச்சு கூட பாசிட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நெகட்டிவெல்லாம் நீங்கள் அதை கண்டுக்கிறதே கிடையாது. நல்லது. அடுத்து சிம்மராசி. குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது. அது கூட ஆண் குழந்தையாக தான் இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் கிண்டல் பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதே மாதிரி உத்தியோகம் ஏதோ மிஷின் மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க, இன்வால்மெண்ட்டாக செய்ய முடியலை அப்படின்னா அதில் ஆத்ம திருப்திங்கிறது இல்லை. ஆமாம், இந்த இளநீ அல்லது மோர் டெய்லி எடுத்துக்கோங்க. உடம்புல ஹீட் ஆகிக்கிட்டே போகுது, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சரியாக போயிடும். அடுத்து கன்னியாராசி. இந்த விவசாயிகள், அதாவது விவசாயமாக தொழிலாக பார்க்குறவங்க உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்ச பிறகு விவசாயம் இந்த சீசனை நீங்கள் ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் செட் ஆகுது. அந்த பொண்ணு கூட கொஞ்சம் தூரத்திலிருந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், உடம்பு கொஞ்சம் கருத்து போயிட்டீங்க. கலை கம்மியாகிட்டு, ஒருவேளை வெளியில் இருக்கலாம், அலைச்சல் இருக்கலாம், காரணம் எதுவாக இருக்கலாம். உடல் சற்று கருத்து போகிறது, முகம். ஆமாம். அடுத்து துளாராசி. சம்பந்தமில்லாத இடத்துலேருந்து பெண் கிடைக்கிறது. பெண்ணு நல்ல பொறுமைசாலியான பொண்ணு உங்களுக்கு கிடைக்குது. நல்ல குணவதியாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தால் கூட அதில் நல்ல லாபம் கிடைக்கிறது. புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கிறது. ஆமாம், மேரேஜ் ஆனவங்களுக்கு மேரேஜ் லைஃபு சுமூகமாகவே நடக்கிறது, செல்கிறது. ஓகே. அடுத்து விருச்சிக ராசி. அதாவது வரவுக்கு மிஞ்சிய செலவு ஆகிட்டுருக்கு. ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கிறீங்க, கேட்ட இடத்துல பணம் வரதில் கொஞ்சம் லேட் ஆகுது, வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி மெமரி பவர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ஞாபக சக்தி குறைவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், பெண்களுக்கு எப்படின்னா உஷ்ணத்தினால அடி வயிற்று வலி, அது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு, அடி வயிற்றில் வலி ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், கொஞ்சம் மனக்குழப்பமும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது எதனால் மனக்குழப்பம்னா அதிர்ஷ்டம் கிட்ட வாரது மாதிரி தடங்களாகி போய்கிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் கொஞ்சம் லேட்டானா கூட நல்லபடியாகவே நடக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஓரளவு சுமாரான நாள், பரவாயில்ல. வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை. அதாவது குழந்தைகள் எல்லாமே நல்லா சுகமாக இருக்கிறாங்க. நல்லா ஆடி பாடிக்கிட்டு வீட்டில் இருந்தாலே மனசு ஒரு சூழ்நிலை ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு எப்படின்னா டான்சில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் கொடுக்கறத கம்மி பண்ணுங்க. மாணவர்களுக்கு எஜுகேஷனில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி பணவரவு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்தால மகர ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது, பெரியோரோட முக்கியமான ஆட்களோட விஐபியோட பேசுகிறது, புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கோங்க. ஆமாம், ஏன்னா உங்களோட பேச்சு கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது. ஆமாம், கணவன் மனைவி உறவு ஆஸ் யூஸ்வல் போய்கிட்டு இருக்குது. பண வரவு கூட தேவையான அளவு போய்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து கும்பராசி. அதாவது அந்த வர வேண்டிய பணம் பாதி தான் வந்திருக்குது. வாலிபர்கள்
காதல் வயப்பட வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலனமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் வந்து இந்த 7.5 சனினால தான் எதுவுமே பாசிட்டிவாக ஸ்பீடாக மூவ் ஆக மாட்டேங்குது. ஆமாம், சாயங்காலம் வந்து மாமூலாக வந்து எப்பப்போ நேரம் கிடைக்குதோ நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து மீனராசி. அதாவது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, வருதுன்னு நினைக்கிறது வந்து இன்னும் தடைப்பட்டு நிற்க வந்து சேர மாட்டேங்கிறது. ஆமாம், அம்மாவுக்கு ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் செல்கிறவங்களுக்கு வந்து பாடம் சரியாக புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மனைவியின் மூலம் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். ஸோ நண்பர்களே, நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.